விஷம். முதல் பிறந்ததோ விஷம். ஆமா. சரி. ஆனால் விஷம் என்னும் அந்த விஷமானது சரி இந்த அகிலமெல்லாம் பரவ தொடங்கியது. தேவர்களால் அசுரர்களால் சரி ஒன்றும் தாங்க முடியவில்லை. அந்த விஷத்தின் கொடிய நெடி. அதனால தேவர்கள் எல்லாம் என்னிடம் ஒன்று சேர்ந்து முறையிட்டார்கள். அப்போது அந்த ஆழகால விஷத்தை அப்படியே எடுத்து இந்த சிவபெருமான் அப்படியே பருகினேன். அதில் இருந்த சக்தியாகிய உமா பார்வதி இது இந்த விஷமானது இறைவன் உடம்புக்குள்ளே சென்றால் இறைவனுக்கு ஆபத்து என்று என் கழுத்தை எட்டி பிடித்தாள். யாரு? உமா மகேஸ்வரி. சரி. கழுத்தை எட்டி பிடித்த உடனே இந்த ஆழகால விஷமாகப்பட்டது என் கழுத்திலே அப்படியே நின்றது. மேலையும் போகல கீழையும் போகல. ஆமா, சென்டர் பாயிண்ட்ல நிக்குது. என் கழுத்தானது அந்த விஷம் தங்கியதனா, அதாவது என் கெண்டையானது பெருத்து நீளமாக மாறியது. பார்வதி எழுதிய கெண்டை பிடிச்சிட்டான். என் கழுத்தின் கெண்டை பிடித்தான். அது விஷமாகப்பட்டது என் தொண்டையில நின்றுச்சு. நீளமாக மாறியது. அதனால என் கழுத்து நீளமாக கெண்டை பெருத்ததால் எனக்கு திரு நீலகண்டன். சிவபெருமானால் செய்த திருவிளையாடல் கணக்கில் அடங்காதது. எண்ணில் அடங்கா திருவிளையாடலை செய்திருக்கிறேன். என் பக்தர்களை சோதித்திருக்கிறேன். என் பக்தராகிய பக்தன், அதாவது பக்த மார்கண்டனுக்கு அதாவது 16 ஆயுள் கொடுத்தேன். இன்றும் 16 என்றும் 16. ஆமா, அவன் பக்தியை சோதித்து என்றும் 16 ஆயுள் கொடுத்தேன். அப்படி அதாவது சிறுதொண்டம் பத்தன், வெண்டாட்டு நங்கை சீராளன் இவர்களை பக்தியை சோதித்து அவர்களுக்கு முக்தி மோட்சத்தை வழங்கினேன். ஆமா, இப்படி என் திருவிளையாடல்களை சொல்லிக் கொண்டே போனா வெகு நேரம் கடந்து விடும். அதனால இந்த ஒன்னாரப்பட்ட சிவபெருமான் பாரா உலகம் எங்கும் சீராய் படி இழப்பதற்காக நான் போக வேண்டும். படி இழக்க போக வேண்டும். அதனால சரி, என் பொண்டாட்டிட்டு சொல்லாம நான் எதையுமே செய்யறதில்ல. பொண்டாட்டி அக்கா வந்திருக்குதா? சுதாகா, அக்கா சுதாகா, அக்கா ஏகா செல்வதாக இருந்தாலும் என் தேவியாகி உமா பார்வதி இருக்கிறா. சிவபெருமான் அழைத்தாரு. அழைத்து வா. உடனே அழைத்து வருகிறேன்.